வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, எப்படி ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ்லேருந்து என்எஃப்ஏ அதாவது நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இதில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டயக்ராம்ஸ் எப்படி வரையணும்னு உங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சிடும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். போலாமா? கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் NFA full form வந்து non-deterministic finite automata from regular expressions. நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லேருந்து நம்ம NFAவை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து தாம்சன் கன்ஸ்ட்ரக்ஷன், இன்னொரு பேரும் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு ரூல்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரூல் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் வெறும் எப்சிலான் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி டயக்ராம் வருது? ஓகேங்களா? இந்த ஆர்னதுனா ரெகுலர் எக்ஸ்பிரஷன், அதில் வெறும் எப்சிலான் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி வந்து டயக்ராம் வருது? கவனிங்க, எப்சிலான்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு எம்டி டிரான்சிஷன் அர்த்தம். அதில் எந்த ஒரு வேல்யூஸும் இல்லை, ஒரு எம்டியாக இருக்கிற டிரான்சிஷன். சரி, ஒரு எப்சிலான் டிரான்சிஷன் ஃபஸ்ட்டு எப்சிலான் எழுதிட்டு இங்கே பாருங்கள், இது எதுக்கு இடையில் வரும்னா, ஒரு இனிஷியல் ஸ்டேட்டுக்கும் ஒரு ஃபைனல் ஸ்டேட்டுக்கும் இடையில் தான் அந்த எப்சிலான் டிரான்சிஷன் நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு எப்சிலான் டிரான்சிஷனுக்கு ஸோ இனிஷியல் ஸ்டேட்டுக்கு ஒரு சர்க்கிள், ஃபைனல் ஸ்டேட்டுக்கு டபுள் சர்க்கிள் வரைஞ்சிட்டு நம்மளுக்கு டபுள் ஆரோஸ் போடணும். ஸோ இனிஷியல் ஸ்டேட்டுக்கு முன்னாடி ஒரு ஆரோ, ஃபைனல் ஸ்டேட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆரோ. ஃபைனல் ஸ்டேட்டில் தான் நீங்கள் இந்த எப்சிலான் சிம்பிளை இங்கே எழுதணும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் எப்சிலான் மட்டும் இருந்துச்சுன்னா அது இப்படி தான் நம்ம ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஒரு எக்ஸ்பிரஷனில் எப்சிலான் மட்டும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? இனிஷியல் ஸ்டேட்டுக்கு ஒரு சர்க்கிள் வரையணும், ஃபைனல் ஸ்டேட்டுக்கு டபுள் சர்க்கிள் வரைஞ்சிட்டு இடையில் அந்த எப்சிலான் சிம்பிளை எழுதிடணும். ஓகேங்களா? ஸோ முன்னாடி ஒரு ஆரோ, சென்டரில் ஒரு ஆரோ. ஸோ ரெண்டு ஆரோஸு, ஃபஸ்ட்டில் ஒரு சர்க்கிள், லாஸ்ட்டில் டபுள் சர்க்கிள் வரைஞ்சிட்டோம்னா இதுதான் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபார் எப்சிலான் டிரான்சிஷன். எப்சிலானோட மீனிங் என்னது? எம்டி டிரான்சிஷன். நெக்ஸ்ட், இப்போது ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் எப்சிலானுக்கு பதிலாக ஏ இருந்தால் எப்படி வரையணும்? ஒன்றும் இல்லை, அதே டயக்ராம் வரைஞ்சிட்டு இந்த எப்சிலானுக்கு இடத்துல ஏ போட்டால் முடிஞ்சு போச்சு. அதான் ஏ டிரான்சிஷன். அப்போது ஒரு இனிஷியல் ஸ்டேட்டுக்கு ஒரு சிங்கிள் சர்க்கிள், ஃபைனல் ஸ்டேட்டுக்கு டபுள் சர்க்கிள் வரைஞ்சிட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு ஆரோ, அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு ஆரோ, அதாவது இங்கே. ஓகேங்களா? ஃபைனல் ஸ்டேட்டுக்கு முன்னாடி வரும். ஸோ இந்த ஆரோவில் எப்சிலானுக்கு பதிலாக ஏ போட்டோம்னா நம்மளுக்கு ஏ டிரான்சிஷன் கிடச்சிரும். ஸோ எப்சிலான்னா எம்டி டிரான்சிஷன், ஏன்னா இப்போ கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். அப்போது ஏ டிரான்சிஷன் இப்படி தான் நம்ம ட்ரா பண்ணணும். இதுதான் ரூல் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு ரூல் நம்பர் 3 பாருங்கள். இப்போது ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் ரெண்டு இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு R1, ஒரு R1க்கு ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். ஒரு R1க்கு என்ன இருக்கணும்? ஒரு இனிஷியல் ஸ்டேட்டு, ஒரு ஃபைனல் ஸ்டேட்டு. அதேமாரி செகண்ட் R2க்கு என்ன இருக்கணும்? ஒரு இனிஷியல் ஸ்டேட்டு, ஒரு ஃபைனல் ஸ்டேட்டு. இது நான் உங்களுக்கு தனித்தனியாக எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு R1க்கு எழுதிட்டேன், அப்புறம் R2க்கு எழுதிட்டேன். ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு இனிஷியல் ஸ்டேட் இருக்கும், ஒரு ஃபைனல் ஸ்டேட் இருக்கும். இதுக்கும் இனிஷியல் ஸ்டேட் இருக்குது, ஃபைனல் ஸ்டேட் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? டாட் பண்ணுறோம். டாட்னானது ப்ராடக்ட் மாதிரிங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இதான் R1, இதான் R2. இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த இனிஷியல் ஸ்டேட் எடுத்து அப்படியே வரைஞ்சாச்சு. இங்கே இருக்கிற இந்த ஃபைனல் ஸ்டேட்டும் எடுத்து அப்படியே வரைஞ்சாச்சு. இந்த இடையில் இந்த ரெண்டு இருக்குங்க இல்லையா, இதை அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு சிங்கிளாக ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிடணும். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த R1 ஸ்டேட்டு ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு, R1 எழுதியாச்சு, ஃப்ரண்ட்லேயும் ஒரு ஆரோ போட்டாச்சு. இது வந்து அப்படியே இதை எடுத்து அப்படியே இங்கே வரைஞ்சாச்சு. அதேமாதிரி லாஸ்ட்டில் இருக்கிற ஃபைனல் ஸ்டேட்டும் எடுத்து அப்படியே இங்கே வரைஞ்சாச்சு. இந்த சென்டரில் இருக்கிற இந்த டபுள் சர்க்கிளும் இந்த ஆரோவும் இந்த சிங்கிள் சர்க்கிளும் ரிமூவ் பண்ணிவிட்டு சிங்கிளாக ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அப்போது இதுக்கு பேர் தான் வந்து ரெண்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு நம்ம டாட் ப்ராடக்ட் எடுக்கிறது. ஓகேங்களா? ஸோ R1க்கும் R2க்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம். அப்புறம் எத்தனை சர்க்கிள்ஸ் வருது இதில்? ஸோ இனிஷியல் ஸ்டேட்டில் ஒரு சர்க்கிள், மிடில் ஒரு சர்க்கிள், ஃபைனல் ஸ்டேட்டில் டபுள் சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ R1 R2 இப்படி தான் வந்து ஒரு டாட் ப்ராடக்ட்டுக்கு நம்ம டயக்ராம் வரையணும். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரியுறதுக்காக தனித்தனியாக எழுதணும். ஃபஸ்ட்டு R1க்கு ஒரு டயக்ராம், R2 டயக்ராம். இது ரெண்டுத்துக்கும் டாட் எடுக்கும்போது சென்டரில் இருக்கிற இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு சிங்கிள் சர்க்கிளாக வரைச்சிடணும். இதுதான் மீனிங். இப்போ அடுத்தது 4th ரூல் பார்க்கலாம். இப்போ 4th ரூல் என்னதுன்னா, நம்மளுக்கு ரெண்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே அடிஷன் எப்படி பண்ணுறது? ஸோ R1 இருக்குது, R2 இருக்குது.
அடிஷன் சிம்பிள்ஸ் ரெண்டு இருக்குது, ப்ளஸும் போடலாம், இந்த மாதிரி ஆர் சிம்பிளும் போடலாம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு R1க்கு டயக்ராம் வரைஞ்சிடணும். கவனிங்க, R1க்கு இங்கே ஒரு ஸ்டேட்டு, இங்கே ஒரு ஸ்டேட்டு. இப்போதைக்கு கவனிங்க, இதெல்லாம் இந்த பக்கம்லாம் மறந்துடுங்க. R1க்கு இனிஷியல் ஸ்டேட்டு, ஃபைனல் ஸ்டேட், இந்த மாதிரி தான் நார்மலாக இருக்கும். கவனிங்க, இனிஷியல் ஸ்டேட்டு, ஃபைனல் ஸ்டேட் இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டுங்களா? அதேமாதிரி R2க்கும் இனிஷியல் ஸ்டேட்டு, ஃபைனல் ஸ்டேட்டு இந்த மாதிரி இருக்கும். ஃபைனல் ஸ்டேட்டு நம்ம டபுள் சர்க்கிள் போடும். ஆனால் இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அடிஷன் பண்ணுறோம். எக்ஸ்ட்ராவாக பண்ணும்போது அந்த டபுள் சர்க்கிள் வரைகிறத ஸ்டாப் பண்ணிடணும், சிங்கிளாகவே வரைஞ்சிடணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு R1க்கு ஒரு டிரான்சிஷன், அதாவது இனிஷியல் ஸ்டேட்டு, ஃபைனல் ஸ்டேட். R2க்கும் அதே மாதிரி இனிஷியல் ஸ்டேட்டு, ஃபைனல் ஸ்டேட். எப்போ நம்ம வந்து இந்த ரெண்டுத்துக்கும் அடிஷன் பண்ணுறோம் இல்லை ஆர்கேட் பண்ணுறோமோ அப்போ என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டேட் வரைஞ்சிடும், இனிஷியல் ஸ்டேட்னு வரைஞ்சிட்டு இந்த பக்கம் ஒரு எப்சிலான் டிரான்சிஷன் கனெக்ட் பண்ணணும், இந்த பக்கம் ஒரு எப்சிலான் டிரான்சிஷன் கனெக்ட் பண்ணணும். இதெல்லாம் ரூல்ஸ். அதுமாரி அந்த பக்கம் இன்னொரு ஸ்டேட் டபுள் சர்க்கிள் போட்டு ஃபைனல் ஸ்டேட்னு எழுதிட்டு இந்த பக்கம் ஒரு எப்சிலான் டிரான்சிஷன், இந்த பக்கம் ஒரு எப்சிலான் டிரான்சிஷன் கனெக்ட் பண்ணணும். இதுதான் ரூல். அப்போது ஒரு ரெண்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸுக்கு எப்படி அடிஷன் கண்டுபிடிக்கிறது, இல்லை எப்படி ஆர் கேட் கண்டுபிடிக்கிறது, அதாவது இது ஆர் சிம்பிள்னு சொல்லலாம். ஓகேங்களா? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு இனிஷியல் ஸ்டேட் போடணும், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃபைனல் ஸ்டேட் போட்டுட்டு ரெண்டுத்துக்குமே அந்த எப்சிலான் டிரான்சிஷனை கனெக்ட் பண்ணி விட்டுடணும். அப்போ டோட்டலாக இதில் எத்தனை எப்சிலான் டிரான்சிஷன்ஸ் வரும்? 1 2 3 4 எப்சிலான் டிரான்சிஷன்ஸ் வரும். இதில் இப்படி தான் டயக்ராம் வரையணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், 5th ரூல். இப்போது ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் ஸ்டார் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது? இதுதான் ரொம்ப பேசிக், இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இப்போ எதுக்கு மேலே ஸ்டார் இருக்குது? R1 பவர் ஸ்டார். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம R1க்கு டயக்ராம் வரைஞ்சிடணும். ஸோ R1க்கு எப்படி டயக்ராம் வரையும்? ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரைவோம், அப்புறம் இன்னொரு சர்க்கிள் வரைவோம். கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள், அடுத்தது இன்னொரு சர்க்கிள். ஸோ அதுக்கு இடையில் வந்து என்ன இருக்கும்? R1 இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு டயக்ராம். ஓகேங்களா? இங்கே ஸ்டார் வந்தோடனே என்ன பண்ணணும்னா எப்சிலான் டிரான்சிஷன் வரையணும். அது எப்படின்னா, இந்த R1க்கு ரெண்டு சர்க்கிள் வரைஞ்சோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒரு சர்க்கிள், பின்னாடி ஒரு சர்க்கிள். அது முன்னாடி இருக்கிற சர்க்கிள் தான் வந்து இனிஷியல் ஸ்டேட்டு, இதுக்கு பின்னாடி எக்ஸ்ட்ராவாக டபுள் சர்க்கிள் போகிறது தான் ஃபைனல் ஸ்டேட். இதை வரைஞ்சிட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னு மென்ஷன் பண்ணோம், எப்சிலான் மென்ஷன் பண்ணோம், எம்டின்னு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இந்த இடையில் இந்த R1 இருக்குங்க இல்லையா, இதுக்கு வந்து ரிவர்ஸில் ஒரு எப்சிலான் டிரான்சிஷன் இருக்கணும். அதே மாதிரி இங்கே ஸ்டார்டிங்லேருந்து இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட் வரைக்கும் இங்கே ஒரு எப்சிலான் டிரான்சிஷன் இருக்கணும். அப்போ இதில் டோட்டலாக எத்தனை எப்சிலான் டிரான்சிஷன்? 1 2 3 4. இதுலேயும் 4 எப்சிலான் டிரான்சிஷன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு R1 ஸ்டார்னு இருந்தால் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு R1 வரைஞ்சிடணும். ஸோ ஸ்டார் இருந்துட்டாலே ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டேட்டு, அந்த பக்கமாக ரைட்டில் ஒரு ஃபைனல் ஸ்டேட்டு, இடையில் வந்து ரிவர்ஸில் ஒரு எப்சிலான் டிரான்சிஷன், அப்புறம் இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு ஒரு எப்சிலான் டிரான்சிஷன். ஸோ இந்த R1 இருக்குங்களா, இதுக்கு இந்த பக்கமாக ஒரு எப்சிலான், அந்த பக்கமாக ஒரு எப்சிலான். ஸோ டோட்டல் 4 எப்சிலான் டிரான்சிஷன்ஸை நம்ம டயக்ராமில் காட்டணும். ஸோ இந்த 5 ரூல்ஸ் தெரிஞ்சிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ்லேருந்து நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டாவை ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஒரு ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ப்ராப்ளம் பாருங்கள். Construct NFA non-deterministic finite automata for the regular expression. நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க. என்னது? A star or B star அப்புறம் ஹோல் ஸ்டார். இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டயக்ராம் வரைய போகிறோம். அதாவது NFA non-deterministic finite automata. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன பண்ணணும்னா ஆர்டராக பார்க்கணும். ஃபஸ்ட்டு A ஸ்டார் கண்டுபிடிக்கணும், அப்புறம் B ஸ்டார் கண்டுபிடிக்கணும், இதுக்கு ரெண்டுத்துக்குமே ஆர் கேட் கண்டுபிடிக்கணும், ஆர் சிம்பிள். இதுக்கு மொத்தமாக ஸ்டார் கண்டுபிடிக்கணும். இந்தமாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு A ஸ்டார். ஓகேங்களா? எப்படி வந்து A ஸ்டார் வரையணும்? அதான் ரூல் நம்பர் 5. ஸோ உங்களுக்கு ஸ்டார் எப்படி வரையணும் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே கொஷினில் A ஸ்டார்னு இருக்குது, இங்கே நான் வந்து R1 ஸ்டார்னு உங்களுக்கு ஜென்ரலாக சொல்லியிருக்கேன். அப்போ R1 இங்கே போட்டுட்டு மிச்சர் டயக்ராமில் அப்படியே எடுத்து வரைஞ்சிட்டா நம்மளுக்கு A ஸ்டார் கிடச்சிரும். வரையலாமா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு A ஸ்டார் வரைஞ்சிருவோம். A ஸ்டார் எப்படி வரையணும்னா ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு, அப்புறம் இங்கே ஒரு ஸ்டேட்டு.
ஸோ இதுக்கு இடையில் ஏ எழுதிட்டு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஒரு எப்சிலான் டிரான்சிஷனை கொடுக்கணும். இதுதான் இனிஷியல் ஸ்டேட்டு. இதுக்கு பின்பக்கமும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரு எப்சிலான் டிரான்சிஷன் கொடுக்கணும். கொடுத்துட்டு இதுக்கு ரிவர்ஸில் இங்கே ஒரு எப்சிலான் டிரான்சிஷன் கொடுக்கணும். அப்புறம் இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு ஒரு எப்சிலான் டிரான்சிஷன் கொடுக்கணும். இதுதான் ஏ ஸ்டாருக்கான டயக்ராம். ஓகேங்களா, இதுதான் ஏ ஸ்டாருக்கான டயக்ராம். நான் எங்கேயுமே டபுள் சர்க்கிள்லாம் போடக்கூடாது. ஃபைனலாக முடிக்கும் போது தான் டபுள் சர்க்கிள் போடணும். ஏன்னா இதுக்கப்புறமும் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏ ஸ்டார் கண்டுபிடிக்கணும், அப்புறம் பி ஸ்டார் கண்டுபிடிக்கணும், அப்புறம் அது ரெண்டுத்துக்கும் ஆர் சிம்பிள் கண்டுபிடிக்கணும், அப்புறமா ஸ்டார் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஜ் இருக்கிறதுனால எல்லாமே சிங்கிள் சர்க்கிளாகவே போட்டுட்டு போங்க. ஓகேங்களா, இது ஏ ஸ்டாருக்கான டயக்ராம். இதை அப்படியே நம்ம இன்னொரு வாட்டி வரைஞ்சோம்னா பி ஸ்டார். ஓகேங்களா, எப்படி வரையலாம்? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே ஒரு சர்க்கிள், அப்புறம் இங்கே ஒரு சர்க்கிள், அதுக்கு இடையில் பி. ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து எம்டி டிரான்சிஷன், இங்கே ஒரு எம்டி டிரான்சிஷன், அதாவது எப்சிலான் டிரான்சிஷன், இங்கே ஒரு எம்டி டிரான்சிஷன் வரைஞ்சிடணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரிவர்ஸில் இங்கே ஒரு எப்சிலான் டிரான்சிஷன், ஸ்டார்டிங் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு இங்கே ஒரு எப்சிலான் டிரான்சிஷன். இதுதான் வந்து ஒரு ஸ்டாருக்கு வரையிறது. ஸோ ஏ ஸ்டாருக்கு இங்கே ஏ போட்டுட்டு 4 எப்சிலான் டிரான்சிஷன்ஸ் வரையணும். அதுமாதிரி இங்கே பி ஸ்டாருக்கு பி போட்டு இங்கே 4 எப்சிலான் டிரான்சிஷன் வரைஞ்சாச்சு. இப்போ ஏ ஸ்டார் முடித்தாச்சு, பி ஸ்டாரும் முடித்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், இதுக்கு ஆர் சிம்பிள் கொடுக்கணும். ஆர் என்னது, நம்ம ஆர் எப்படி வரைஞ்சிருக்கோம் பார்க்கலாமா? அதுக்கு ரூலில் பார்க்கலாம் பாருங்கள். ஒரு ஆருக்கு எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். ஆர்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். ஸோ இதுதான் R1, இது R2. இதுக்கு ரெண்டுத்துக்கு எப்படி ஆர் கண்டுபிடிச்சிருக்கோம்? ஃப்ரண்ட்டில் இங்கே ஒரு இனிஷியல் ஸ்டேட்டில் 2 எப்சிலான் டிரான்சிஷன், ஃபைனல் ஸ்டேட்டில் 2 எப்சிலான் டிரான்சிஷன் வரையணும். இதுதான் ரூல். அப்போ இந்த ரூல் அப்படியே இங்கே பயன்படுத்தலாமா? அப்போது இதுதான் ஏ ஸ்டார், இதுதான் பி ஸ்டார். ஸோ இதுக்கு நம்ம ஆர் சிம்பிள் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்டில் இங்கே ஒரு எப்சிலான் டிரான்சிஷன், இங்கே ஒரு எப்சிலான் டிரான்சிஷன். ஓகேங்களா, அதேமாரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் டபுள் சர்க்கிள் போடக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறமும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது, ஸ்டார் கண்டுபிடிக்கணும். ஆனால் நம்ம சிங்கிள் சர்க்கிள் போட்டுருங்க போதும். ஸோ இந்த இடத்துலையும் வந்து 2 எப்சிலான் டிரான்சிஷன் கனெக்ட் பண்ணிடணும். இப்போ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆர் சிம்பிள் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஸ்டார் கண்டுபிடிக்கணும். ஸ்டார்னா என்னது, ஸ்டார்னா என்னன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ஸ்டார்னா என்னது, இதுதான் ஸ்டார். R1 ஸ்டார்னா என்னது? ஸோ ஃபஸ்ட்டு R1 வரைஞ்சிடணும். ஸ்டார்னு இருந்தாலே 4 எப்சிலான் டிரான்சிஷன்ஸை நம்ம காட்டணும். ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு எப்சிலான், ரைட் சைடில் ஒரு எப்சிலான், ரிவர்ஸில் ஒரு எப்சிலான், இனிஷியல்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு ஒரு எப்சிலான். ஸோ டோட்டலாக 4 எப்சிலான் காட்டணும். இப்போ நம்ம போடுற ப்ராப்ளமில் இதுக்கு தான் நம்ம வந்து ஸ்டார் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இதுதான் வந்து மொத்தமாக இங்கே வரைஞ்சாச்சு. ஸ்டார்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஒரு இனிஷியல் ஸ்டேட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு எப்சிலான் டிரான்சிஷன், அதே மாதிரி இங்கே ஒரு ஃபைனல் ஸ்டேட் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ராப்ளம் எதனா இருக்கா? இல்லை. அப்போ இதுதான் டபுள் சர்க்கிள், இங்கே தான் டபுள் சர்க்கிள் போடணும். ஃபைனலாக ப்ராப்ளம் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் டபுள் சர்க்கிள். ஸோ ஒரு ஸ்டார் நம்ம என்னென்ன பண்ணணும், ஸோ இதுக்கு தான் நம்ம ஸ்டார் கண்டுபிடிக்கணும். அப்போது இது ஃபுல்லாகவே எழுதியாச்சு. ஒரு ஸ்டார் கண்டுபிடிக்கணும்னா ஃப்ரண்ட்டில் ஒரு எம்டி எப்சிலான் டிரான்சிஷன், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு எப்சிலான் டிரான்சிஷன் வரைஞ்சிடணும். வரைஞ்சிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும். அதாவது 2 எப்சிலான் வரைஞ்சாச்சு, இன்னும் 2 எப்சிலான் வரையணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இங்கே ஒரு ரிவர்ஸில் ஒரு எப்சிலான் டிரான்சிஷன் வரையணும். அதுக்கப்புறமா இப்போதைக்கு தான் இனிஷியல் ஸ்டேட்டு, இந்த இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு ஒரு எப்சிலான் டிரான்சிஷன் வரணும். இப்போது 4 எப்சிலான் டிரான்சிஷன் வரைஞ்சாச்சு பாருங்கள். 1 2, இதுக்கு சேர்த்து இங்கே ஒரு 3, இனிஷியல்லேருந்து ஃபைனலுக்கு 4. இதுதானே ரூலு ஸ்டாருக்கு வரையணும்னு, புரியுதுங்களா? இதுதான் டயக்ராம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எழுதணும். இதுதான் இனிஷியல் ஸ்டேட், இதுதான் வந்து என்னது இனிஷியல் ஸ்டேட். அடுத்தது இதுதான் ஃபைனல் ஸ்டேட். நான் சொல்லி கொடுத்த ரூல்ஸ் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிருக்கீங்கன்னா இது அழகாக வரைஞ்சிடலாம். ஸ்டார்டிங் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாகிடும்.
இப்போ நம்பர்ஸ் போட போகிறோம், ஸ்டேட் நம்பர்ஸ். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் இனிஷியல் ஸ்டேட் 0 1, அப்படியே மேலே போங்க 2 3 4 5. ஓகேங்களா? இங்கே முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்துடுங்க 6 7 8 9. இப்போ தான் 10 11. ஸோ டோட்டல் 11 ஸ்டேட்ஸ் இருக்குது. அதில் 0 ஸ்டேட் தான் இனிஷியல் ஸ்டேட்டு, ஃபைனல் ஸ்டேட் தான் 11th ஒன். இப்படி தான் வந்து ஒரு ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்கு என்எஃப்ஏ ட்ரா பண்ணணும். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் construction of NFA from regular expression, rule number 1, rule number 2 3, rule number 4, rule number 5. அப்புறமா ஒரு ப்ராப்ளம், construct NFA for regular expression. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.